அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும். அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இனி அலைகளுக்குள் செல்வோம். அத்தியாயம் 19. பள்ளி இறுதித் தேர்வில் வெற்றி பெறுவேன், நிறைய மதிப்பெண்கள் பெறுவேன், பொது கணக்கில் 100க்கு 100 பெறாவிட்டாலும் 90க்கு மேல் பெறுவேன். இப்படி என்னை எடை போட்டார்கள் என் வகுப்பு மாணவர்கள். உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடிக்க இருந்த எங்கள் அனைவரையும் புகைப்படம் பிடிக்க ஏற்பாடு செய்தார்கள். தலைமை ஆசிரியர் ஞானாதிக்கமும் பிற ஆசிரியர்களான திருவாளர்கள் பொன்னையா, சங்கர ஐயர், பாக்கியநாதன், பிரகாசம், நரசிம்மாச்சாரியார் ஆகியோரும் உடன் அமர்ந்தனர். அப்போதுதான் நான் முதலாக புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இந்தியன் கிராப்பை மறைக்க ஒரு துண்டால் தலைப்பாகை கட்டி கொண்டதாக நினைவு. அக்காலகட்டத்தில் நம் பொதுமக்களிடையே ஒரு மூட நம்பிக்கை ஊடுருவி இருந்தது. அது என்ன? புகைப்படம் எடுத்துக்கொள்வோருக்கு ஆயுள் குறையும் என்பது பரவலான கருத்து. அக்கருத்து இன்று மலைவாழ் காட்டு மக்களிடம் ஒரு கால் இருக்கலாம். அடிக்கடி புகைப்படத்தில் வீழ்வது சாவினை விரைந்து நாடுவதென்று இக்கால நாட்டு மக்கள் நினைப்பதில்லை. காலத்தின் மாற்றம் நல் மாற்றம் அப்பொய்யை துடைத்து விட்டது. என்னை ஆளாக்கிய காஞ்சிபுரம் UFCM உயர்நிலைப்பள்ளி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் நிர்வாகத்தினால் நடத்தப்பட்டு வந்தது. UFCM உயர்நிலைப்பள்ளி கிறிஸ்துவ கல்லூரியின் கிளையாகவே கருதப்பட்டது. எனவே கல்வி ஆண்டின் முடிவில் உயர்நிலைப்பள்ளி அலுவலகமே கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்வதற்கான மனுக்களை வரவழைத்து பள்ளி இறுதி மாணவர்களுக்கு வழங்கியது. நானும் ஒரு மனுவை பெற்றேன், நிறைவு செய்தேன். உரிய கட்டணத்தோடு பள்ளி அலுவலகத்தில் மனுவை கொடுத்தேன். அந்த அலுவலகமே மனுக்களை திரட்டி கல்லூரிக்கு அனுப்பிற்று. சில வாரங்களுக்கு பின் தேர்வின் முடிவுகள் வெளியாயின. மதிப்பெண்களை காட்டும் சான்றிதழ்கள் நூல்கள் வந்து சேர்ந்தன. அக்காலத்தில் பள்ளி இறுதித் தேர்வின் முடிவுகள் செய்தித்தாள்களில் வெளியானதாக நினைவில்லை. மாணவர்களாகிய நாங்கள் உயர்நிலைப்பள்ளிக்கு சென்று முடிவுகளையும் மதிப்பெண் ஏடுகளையும் பெற்றோம். நான் தேர்ச்சி பெற்றேன். மதிப்பெண் ஏடுகளையும் கொடுத்தார்கள். பொது கணக்கில் 100க்கு 88 மதிப்பெண்களே கிடைத்தன. இதில் ஏமாற்றம். தனிக்கணக்கில் 78 வந்தது, பௌதீகத்தில் 75. மதிப்பெண்கள் கைக்கு வந்ததும் கிறிஸ்துவ கல்லூரிக்கு மனு போட்டிருந்தவர்களின் மதிப்பெண்களின் பட்டியலை பள்ளியிலிருந்தே அனுப்பியிருப்பதாக சொன்னார்கள். அப்பள்ளியின் 2வது இடத்தை பெற்றுள்ள எனக்கு கல்லூரியில் இடம் கிடைப்பது உறுதி. வீடு தேடி சேர்க்கை கடிதம் வரும் என்று அலுவலகத்தில் கேள்விப்பட்டேன். அந்த நம்பிக்கையோடு நெய்யாடுபாக்கம் திரும்பினேன். ஆயினும் எனக்கு முந்தைய ஆண்டில் தேறிய வாலாஜாபாத் MT ராஜு என்பவர் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். விக்டோரியா மாணவர் விடுதியில் தங்கியிருந்தார். மாநில கல்லூரியின் சூழலும் விடுதியின் உணவும் ராஜுவுக்கு மிகவும் பிடித்திருந்தன. அவர் தம் அன்னார் திரு கன்னிவேலு செட்டியார் மூலம் என்னையும் கல்லூரியிலும் விடுதியிலும் சேரும்படி தூண்டிக் கொண்டு இருந்தார். இதுவா அதுவா என்ற குழப்பம் எங்களிடம் தலை நீட்டிற்று. பிறகு முடிவு செய்து கொள்வோம். இப்போதைக்கு மாநில கல்லூரிக்கும் விக்டோரியா விடுதிக்கும் மனு போட்டு வை, 4 ரூபாய் போனால் போகட்டும் என்று என் தந்தை கட்டளையிட்டார். அப்படியே செய்துவிட்டு காத்திருந்தேன். அக்காலத்தில் எங்கள் ஊரில் அஞ்சல் நிலையம் இல்லை. அடுத்த ஊராகிய காவாந்தண்டலத்தில் இருந்தது. பகுதி நேர அஞ்சல் அலுவலர் வேலை பார்த்தவர் என் தந்தைக்கு மிகவும் வேண்டியவர். நாள்தோறும் வாலாஜாபாத்திலிருந்து அவர் கால்நடையாகவே அஞ்சல் கட்டை கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் வந்து சேர பகல் 12 மணி ஆகும். பிற்பகல் காவாந்தண்டலத்திலிருந்து அஞ்சல் கட்டை தூக்கி கொண்டு வாலாஜாபாத்திற்கு நடந்து செல்வார். கல்லூரி சேர்க்கை கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த கோடை விடுமுறையின் போது நாள்தோறும் ஓர் ஆளை காவாந்தண்டலம் அஞ்சல் நிலையத்திற்கு அனுப்புவோம். கட்டு உடைக்கிற வேலைக்கு போனால் மட்டுமே அஞ்சல் நிலைய நண்பர் எங்களுக்கு வரும் கடிதங்களை உடனுக்குடன் கொடுக்க முடியும். உடைத்து பட்டுவாடா செய்யாமல் கட்டிவிட்டால் எங்கள் ஊருக்கு முறை வரும் நாள் வரை காத்திருக்க வேண்டும். அம்முறையோ வாரத்திற்கு ஒரு தரமே வரும். ஒரு வாரம் காத்திருந்தால் இடம் போய்விடலாம் என்ற அச்சத்தில் நாள்தோறும் ஒரு ஆளை வேகா வெயிலில் காவாந்தண்டலத்திற்கு அனுப்ப வேண்டியிருந்தது. பாதி தூரம் ஆற்று மணலாக இருந்ததால் போகும் ஆள் செருப்பணிந்தும் போக இயலாது. வெறுங்காலோடு கொதிமணல் மேல் நடக்க வைத்த கொடுமையை நினைத்தால்
இன்றும் நெஞ்சம் வேதனைப்படுகிறது. அன்று அது ஏனோ உறுத்தவில்லை. பல நாள்களுக்கு பிறகு எதிர்பார்த்த கடிதம் வந்து சேர்ந்தது. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் முதல் பிரிவில் இடம் ஒதுக்கி இருப்பதாக அது அறிவித்தது. கெய்ட்னஸ் ஹால் என்னும் மாணவர் விடுதியிலும் இடம் போட்டிருப்பதாக அக்கடிதம் சொல்லிற்று. இவ்விரண்டை காட்டிலும் இனிய செய்தியும் அதில் இருந்தது. அது என்ன? தேர்வில் காஞ்சிபுரம் கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியில் நான் 2ஆம் இடம் பிடித்ததை பாராட்டி எனக்கு இலவச கல்வி அளிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமா, விடுதி செலவுக்காக உதவித்தொகை கிடைக்கும், எவ்வளவு என்று சேரும்போது அறிவிக்கப்படும். இத்தகவலும் கிடைத்தது. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.